கானாமுத்தி மீடியா நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஜிம்மி கிளி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட ரூபன் தீபன் 2 பேரும் இட்னி தாசா மகான் போறேன். மச்சா இப்ப இதெல்லாம் பார்த்த கொஞ்சம் நம்ம தவா கறி சீக்கி கவாப்பு சூப்பு பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம அது சாப்பிட போல இல்ல. இப்ப சொன்ன பொருள் எல்லாம் இருக்குதுல்ல, அது செய்யறதுக்கு தேவை என்னன்னா மசாலா. அந்த மசாலா தான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டுல நாங்களும் தவா கறி செய்யறேன், பிரியாணி செய்யறேன், சூப்பு செய்யலான்னு பண்ணுவாங்க. நல்லா இல்ல மச்சான். வீட்டுல செஞ்சா ஐயோ கடை டேஸ்ட் வரல நினைப்பாங்க. ஆனா இதுக்கெல்லாம் தேவை அந்த மசாலா. அந்த மசாலா கடையை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் மசாலா வாங்கிட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அதனால நான் எது சாப்பிட்டாலும் எது பண்ணாலும் மக்களுக்கும் போய் சேரணும். அதனால தாசா மகானில் வந்து உங்களுக்கு நான் அந்த மசாலாவை காமிக்கிறேன். என் கூட வாங்க வாங்க போகலாம். தாசா மகான்லே நவாப் மசாலா மச்சான். அந்த பிரியாணிக்கு தவா கறிக்கு எல்லாத்துக்கும் இந்த மசாலா தான். நிறைய பேருக்கு தெரியாது, வீட்டுக்கெல்லாம் தருவாங்களா? நீயே வந்து பாரா எப்படி இருக்கு பாரா. வணக்கம் ப்ரோ. நம்பல. ஆமா மசாலா பார். இதுனா மசாலா ப்ரோ. சிக்கன் 65க்கு போடுற மசாலா இது. ஓகே டேஸ்ட் பார்க்கலாமா? பாருங்க. நல்லா இருக்கும்ல, டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்க நல்லா இருக்கும். அதுலயே சாப்பிற பொருளா இது. ஹரியாலி சிக்கனுக்கு போடுற மசாலா. இது வந்து கிரீன். ஓ கிரீன் சிக்கன் பொரிக்கிறது. கிரீன் பகோடா, கிரீன் 65, ஹரியாலி சிக்கன் சொல்லுவோம் இது. ஆஹா. கரம் மசாலா இங்க இருக்கு. டேய் கரம் மசாலா பார்த்தாலே தெரியுது. இதுதான் கரம் மசாலா. ஓகே ஓகே. இது வந்து பெப்பர் மசாலா, அதுக்கு போடுற மசாலா. ஓகே ஓகே ஓகே. சிக்கன் தொக்கு, மட்டன் தொக்கு அது சூப்பரா இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டா அருமையா இருக்கும். சளி கோல்ட் எல்லாம் பிச்சின்னு போகும் போல. பயங்கரமா இருக்குது ப்ரோ. அதுல என்னென்ன மசாலா? இது வந்து பீஃப்க்கு, பீஃப் கபாப், பீஃப் ஷீக்கு, ஓகே ஓகே, பீஃப் வீல் எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம போடலாம். நம்ம கடையோட ஸ்பெஷல் மசாலாவே இதுதான். ஓகே ஓகே. சிக்னேச்சர் இதான் நம்மளுக்கு. சூப்பர் ப்ரோ. இது வந்து KFC சிக்கன் சொல்லுவோம்ல, ஆமா அதுக்கான மசாலா. KFC சிக்கன் சொல்லுவோம். இது கொஞ்சம் காரமா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இது வந்து ரேஷ்மி சிக்கன், ரேஷ்மி பீஃப், ரேஷ்மி மட்டன், கிரேவிக்கு, ஷவர்மாக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போடுற மசாலா இது. நக்கி பாருங்க, நீங்க தான் நக்கத்துல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. மசாலா ஆஹா, மசாலாவே இந்த மாதிரி இத கறியை போட்டு வேக வச்சு பொரிச்சு. இல்ல மச்சான், நிறைய பேருக்கு வந்து கடையில இருக்கிற டேஸ்ட் வீட்டுல எப்படி செஞ்சு சாப்பிடணும்னு தெரியல. கண்டிப்பா நிறைய பேர் தாசா மகானுக்கு வருவாங்க, இடியாப்ப கறி சாப்பிட, பிரியாணி சாப்பிட, சூப் சாப்பிட. இதே மாதிரி நம்ம வீட்டுல செஞ்சா கூட அந்த டேஸ்ட் வராது. ஆனா நான் இந்த கறியை கண்டுபிடிச்சிட்டேன். என்னதான் நீ கறி எது வச்சாலும் அதுக்கு தேவையான மசாலா. இதை எப்படி நீ கண்டுபிடிச்ச? அன்னைக்கு இந்த ஒய்யா வர இந்த மசாலா எனக்கு கூப்பிடுது, உள்ளவான்ற மாதிரி. சும்மாவே கூப்பிடும். கடை பெரிய நவாப் மசாலா. நவாப் மசாலா எத்தனை பேர் கவாப்ல கூட போட்டு பெரட்டினா அந்த மாதிரி இருக்கும். ப்ரோ இது எப்படி, இதோட ரேட்லாம் எப்படி? நம்ம கிட்ட எல்லாமே வந்து அஃபோர்டபுள் பிரைஸ் தான் ப்ரோ. 100 கிராம்ல இருந்து தரோம் நம்ம. நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அவ்வளவு வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. 100 கிராம் எவ்வளோ? 100 கிராம் வந்து 40 ரூபாய் தான் நம்ம கிட்ட. இல்ல ஒரு மசாலா ஒரு ரேட்டா? ஒரு மசாலா ஒவ்வொரு ரேட்டு. சிக்கன் மசாலா, சிக்கன் பகோடா மசாலா அதெல்லாம் 40 ரூபாய் வரும். ஓகே. கரம் மசாலா வந்து 45 ரூபாய் வரும். ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொரு மசாலா வந்து ஒவ்வொரு. KFC வந்து 60 ரூபாய் வரும். மசாலாவோட பிரெட் கிராம்ஸ் கூட தந்துருவோம் நம்ம. ஓகே ஓகே. பிரெட் கிராம்ஸ் கூட தந்துருவோம். அதோட வந்துரும். இப்ப பெரிய பெரிய ஹோட்டல்னா அதுக்கும் பண்ணிப்பீங்க. எல்லாத்துக்கும் பொருளுங்களா? நல்ல பொருளுங்க தான் நம்ம கிட்ட. ப்ரோ இது நீங்களே செய்யறதா இல்ல? இது வந்து நம்மளே செய்யற மசாலா தான் எல்லாமே. நம்ம வீட்லயே நீங்களே மசாலா அரைக்கிறீங்க? நம்ம மேனுஃபேக்சர் தான் எல்லாமே. சூப்பர் சூப்பர் ப்ரோ. இது எல்லாமே வந்து நல்ல மசாலா. எதுவுமே வந்து இதுல தேவையில்லாத பொருளுங்கெல்லாம் நம்ம வந்து சேர்க்க மாட்டோம். ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், ஆர்கானிக் இதுதான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே 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 சூப்பர். அதாவது நீங்களே வீட்டுல இப்போ நீங்க ஒரு முஸ்லீம்னால கறியோட மசாலா, பிரியாணியோட மசாலா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு பயங்கரமா பண்றீங்க. இந்த ஒரு கடை தானா இல்ல நம்மளது வேற எங்கனா இருக்குதா? நம்ம கிட்ட இது ஒரு கடை தான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இப்போ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்னா எப்படி எந்தெந்த கடைக்கு கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? நான் வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்னா வந்து தந்துருங்க. பெரம்பூர்ல இருக்கிற பெரிய பெரிய, கொல்லத்தூர்ல 70 ஃபீட் ரோட்ல இருக்கிற பெரிய ரெஸ்டாரண்ட்டுகள்லாம் வந்து நான் வந்து. ஓகே ஓகே ஓகே.
ரெஸ்டாரண்ட்டுக்கும் தராங்க நம்ம ரோட்ல. பாண்டிச்சேரியில கூட நான் பாண்டிச்சேரியில வந்து ஒரு 2 ரெஸ்டாரண்ட் டிசிஆர்ல விஜிபி ஆப்போசிட்ல கூட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஓகே. அங்க கூட நான் வந்து நம்ம சப்ளை தான் எல்லாமே. சூப்பர் ப்ரோ. சிக்கன் குத்தா பொரிச்சு குத்துருவீங்க. சிக்கன் குத்தா பொரிச்சு கொடுக்க மாட்டாரு, அவரு மசாலா கொடுப்பாரு, நம்ம வாங்கி போய் பறிச்சு நம்ம பொரிச்சிக்கணும். சரி பொரிச்சிடலாம் இன்னைக்கு. அது யார் சாப்பிடுவா? உப்பு கறிக்கும் அந்த மாதிரி. இது என்னன்னா இப்போ எப்படி நம்ம மக்கள்லாம் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கிப்பா, அவங்களால செஞ்சு சாப்பிட முடியும், அவ்வளோதான். கண்டிப்பா. அதனால 40 ரூபாய்லாம் அந்த ஆரம்பிச்சு நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ அவங்க தராங்க. சூப்பர் ப்ரோ. அதெல்லாம் என்ன பார்சலா இருக்கு? அதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போடுறது. ஆனா எல்லாம் இதே மசாலா தான், இதே மாதிரி தான். அது வந்து அவங்க பல்கு கிலோ கணக்குல அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி. ப்ரோ கடை ஓபன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? நம்ம வந்து கடை ஓபன் பண்ணி நம்ம 7 வருஷமா இது பண்ணின்னு இருக்கோம். 7 வருஷமா பண்ணின்னு இருக்கோம். இங்கதான் ப்ரோ தெரியாம போச்சு. எல்லாருக்கும் தெரியும். 7 வருஷமா நான் கேக்குறேன், இப்பதான் நான் வந்தேன் இங்க. டேய் தவுக்குல மூஞ்சி, 7 வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்களா? நம்ம கடை வந்து இப்போ ஒரு 2 வருஷமா நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். உள்ள சந்தையில நம்ம கடை வந்து 7 வருஷமா நம்ம அங்கிருந்து தான் பண்ணின்னு இருக்கிறோம். தெரியும், எல்லாருக்கும் தெரியும் நம்ம கடை. வர ரெகுலர் கஸ்டமருங்க எல்லாம் வந்து வரானுங்க. பாண்டிச்சேரியில இருந்தெல்லாம் வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போற கஸ்டமர் கூட நம்ம கிட்ட எல்லா ஊர்ல இருந்து வந்து இப்ப திடீர்னு இந்த மசாலா எங்களுக்கு பெங்களூருக்கு வேணும் இல்ல மதுரைக்கு வேணா நீங்க என்ன பண்ணுவீங்க? அரேஞ்ச் பண்ணி தருவேன். டிரான்ஸ்போர்ட் எங்க நம்ம இந்தியால எங்க போனாலும் நான் போடுவேன். இந்தியால எங்க வேணாலும் நம்ம மசாலா எல்லா ஊருக்கும் போவோம். டிரான்ஸ்போர்ட் பண்ணுவேன். இப்போ காலையில எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணி எத்தனை மணிக்கு க்ளோஸ்? காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணா நைட் 10 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவேன். சோ காலையில 10 நைட் 10. ஆமா 10 to 10. கடலாம் லீவ்லாம் கிடையாது. கடலாம் லீவே கிடையாது. சண்டே கூட வந்து கடை 10 to 10. சண்டே தான் அவங்க கறிலாம் வாங்கி மீன்லாம் வாங்கி மசாலா தானே மீன். கண்டிப்பா. சூப்பர் ப்ரோ. நல்ல ஒரு நாங்கள் எவ்வளோ கடைக்கு ஆடு போட்டிருக்கோம் சாப்பிட்ற பொருள் அது இதுன்னு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மசாலா. ஏன்னா ஒரு கறி சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருந்தால் கூட அது தேவை மசாலா தான். இப்போ நம்மளுக்கு இது வாசனை பார்த்த உடனே ஐயோ இதெல்லாம் சாப்பிடணும் போல தோணுது. ஆனா இது வெறும் மசாலா, நம்ம எதுவும் பண்ண முடியாது. போய் வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பா இப்போ நான் வாங்கிட்டு போய் எங்க வீட்டுல போய் பொரிச்சு எல்லாமே சாப்பிட போறோம். சூப்பர் சூப்பர். அதாவது 40 ரூபாய்க்கு வந்து கேட்டாலும் கொடுப்பீங்க, உங்களை லம்பா வேணாலும் கொடுக்குறீங்க. சூப்பர் விஷயம் ப்ரோ, நல்ல விஷயம். எல்லாருமே வீட்டுக்கு எடுத்துன்னு போய் சாப்பிடணும். அந்த மாதிரி அந்த ஒரு ஹோப்ல தான் வந்து நம்ம இது. கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாரும் அவங்க ஒரு ஒர்க் பண்றாங்க. சிலர் இந்த தொழில் செய்யறாங்க. நீங்க மசாலால ஒண்ணு பண்றட்டு நல்ல விஷயம் ப்ரோ. அதான் நம்ம இந்த அட்ரஸ் எப்படி சொல்றது? நம்ம தாசமகான் தர்கா ஆப்போசிட். அப்படியே தெரு பேர்லாம் இல்லையா இது? தர்கா ஸ்ட்ரீட் இது. அதான் ப்ரோ தெரு பேரு தர்கா ஸ்ட்ரீட். எனக்கு தெரியும், இது நம்ம புளியாந்தோப்பு தான் வீடு. தாசமகான் தெரு மசூதி தெரியும். தாசமகான் தர்கா நீங்க கூகுள்ல என் கடை பேர் நவாப் மசாலா போட்டானாலே வந்துரும். சூப்பர் சூப்பர். நவாப் மசாலா போட்டீங்கனாலே எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து அப்படியே கடை முன்னாடி வந்து வந்துரும். பாத்தீங்களா மக்களே, நீங்களும் தாசமகான் சைடு வந்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட வருவீங்க, சூப் குடிய வருவீங்க, எதுனா சாப்பிட வருவீங்க. ஆனா அதே மாதிரி வீட்டுல நீங்க செஞ்சு சாப்பிடணும்னா உள்ள மசூதி ஆப்போசிட்ல தான் நவாப் மசாலா கடை. இந்த கடை அவங்களே வீட்டுல அரிக்கிறாங்க. நீங்களும் ஒரு நாள் வந்து வாங்கி வீட்டுல போய் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு தெரியலன்னா கீழே ஃபோன் நம்பர் லொக்கேஷன் ஷேர் பண்றோம், வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. மசாலா வந்து சீரியஸா ஸ்மெல்லு பயங்கரமா இருக்குது. ஏதோ நாங்க வீடியோ ஆட் பண்றோம் அதுக்கோசம்லாம் சொல்ல, செம்மையா இருக்கு, வர்த்தான ஒரு மசாலா இருக்கு, டேஸ்டா. ஆமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. என்ன ப்ரோ? சூப்பரா பண்ணிடலாம். உங்க சேனல் சார்பா வந்தீங்கன்னா நல்லா சூப்பரா பண்ணி தந்துடலாம். ஓகே ஓகே. இப்போ சேனல்ல ஞாபகம் இப்போ நம்ம மக்கள் வராங்க, அவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுப்பீங்க? நல்ல ஆஃபரா இப்போ நீங்க வரீங்கன்னா நல்ல ஆஃபரா இப்போ அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து நான் தந்துடுறேன் மசாலா. ஓகே. ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ நம்மளே ஐடியா பண்ணி நம்மளே சொல்லி சப்போர்ட்டா நான் நின்று பண்றேன் உங்க சேனல். அதுக்கு 40 ரூபாய் வாங்குறேன்ட்டு அதுல ஒரு 10 ரூபாய்லாம் மைனஸ் பண்ணுங்க. ஆஃபர்லாம் கேட்டா கொடுக்க மாட்டாரு. நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்ல எதனா பல்கா வாங்கினீங்கன்னா நம்ம கானாமுத்து மீடியா பேரை சொன்னீங்கன்னா ப்ரோ வந்து கம்மி பண்ணி தருவாரு. மசாலா பயங்கரமா இருக்குது. நக்குல மூக்கு நாக்கெல்லாம் எரியுது. இந்த மழை டைமுக்கு இதெல்லாம் எடுத்துன்னு போய் போட்டு சூப்ல வச்சு சாப்பிட்டா பயங்கரமா இருக்கும் மேல. சூப்பரா இருக்கும். ஆமா ப்ரோ, ரொம்ப நன்றி உங்களை மீட் பண்ணதுக்கு. தொடர்ந்து உங்களோட வேலை பயணம் தொடரட்டும், நாங்க எங்க வேலையை தொடரும். தொடர்ந்து கானாமுத்து மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சொல்லு இல்ல நீங்களே சொல்லு இல்ல சொல்லுங்க. அது நீ சொல்லனா மலாத்தூள் மூஞ்சில அடிப்போம். சொல்லுங்க. ஏய் சொல்றா, நீ தான சொன்ன. 2 பேருக்கு நீ இத்தனை வருஷமா கூட இருக்கீங்க, சொல்லு. நீ
ஃபர்ஸ்ட் நீ சொல்லு பரவாயில்ல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல, தொடர்ந்து கானாமுத்து மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் சொல்லு. சொல்லு. ஐயோ சொல்லணும்னு வச்சுக்கோ. சொல்லு. சரி சொல்லு. வா 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 கிட்ட வா. சொல்லு சொல்லு. என்ன சொல்லமா? ஒரு 5 கிலோ மிளகாத்தூள் சொல்லு. சொல்லு. தொடர்ந்து கானாமுத்து மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அடிங்க. சொல்லுங்க. தொடர்ந்து கானாமுத்து மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது? ஆகாது. வா இப்படி வா இப்படி வா இப்படி இட்னா இட்னா. வாப்பா நீ வாப்பா. நீ சொல்லிட்டு நீ போயில மிளகாத்தூள் தடுவேன். சொல்லு. தொடர்ந்து இல்லை இன்னைக்கு நான் விடுவ மாட்டேன் ப்ரோ. எத்தனை வருஷமா கூட இருக்கிறானு கத்துக்க மாட்டானு ப்ரோ. சொல்லு. சொல்லுங்க. தொடர்ந்து கானாமுத்து மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் தான் எனக்கு வரலங்க. வரலன்னா நான் சொல்லணும். எல்லாம் உனக்கு என்ன மிளகாத்தூள்? இருங்க. உனக்கு கரம் கரம். சொல்லு சொல்லு. தொடர்ந்து கானாமுத்து மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. ஒழுங்கா வந்துரு. ஆகாது ஆகாது ஆகாது. இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.